சாவா முகல் எம்பரர் த ஷேன் ஷா த கிங் அவுரங்கசீப்பை எதிர்த்த ஒரு மராத்தி கிங் சத்ரபதி ஷம்பாஜி மகாராஜ் அப்படிங்கிற ஒரு ராஜா சிங்கக்குட்டி பத்தின கதை தான் இந்த சாவா படம். பட் இந்த சாவா படத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். கம்ப்ளைண்ட் பண்றது எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலுமே கம்ப்ளைண்ட் பண்றது, அதாவது ஒரு ஒரு மாற்றத்துக்காக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுல எந்த ஒரு தப்பும் நான் சொல்ல, சும்மா டைம் பாஸுக்காக நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், குறை சொல்லிட்டே இருக்கிறது. அதனால உங்களுக்கும் யூஸ் கிடையாது. அந்த சப்ஜெக்டை பத்தி பேசி உங்க மன ஆறுதலை குறைக்கிறீங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அப்படி இருந்தாலும் அதை கேட்கறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சப்கான்சியஸா மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்திட்டு அந்த யூஸ்ஃபுல்லான டைம்ல உங்க லைஃப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கன்னு யோசிச்சிங்கன்னா யுவர் லைஃப் வுட் பி அண்ட் பெட்டர். உங்க லைஃபும் பெட்டரா இருக்கும். இதை அவாய்ட் பண்றங்காட்டி இதை கேட்கணும்னு ஒருத்தரை நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, அவங்க லைஃபுமே இன்னும் பெட்டரா இருக்கும். யூ நோ வாட் ஐ மீன். சாவா எ கம்ப்ளீட் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு தியேட்ரிக்கல் மிஸ்ன்னு நான் நினைச்சேன் படம் பார்க்கும்போது. கம்மிங் டு பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாவா படத்துல யூஸ் பண்ண விஎஃப்எக்ஸ், சில இடங்கள்ல ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, லொகேஷன் செலெக்ஷன், செட் ஒர்க், அண்ட் அதுக்கு இந்த டீம் போட்ட எஃபர்ட்ஸ் பார்த்தாலே விஷுவலா ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த எஃபர்ட்ஸுமே கண்ணுக்கு தெரியுது. அண்ட் இந்த படத்தோட ஸ்டேஜிங் அண்ட் எமோஷனை பில்டப் பண்ற விதம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் முக்கியமா ஹிஸ்டரி ஃபிலிம்னாலே காஸ்டியூம் டிசைனும் மேக்கப்பும் ஆன் பார் இருக்கணும். அது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பா பிளட் மேக்கப்பும் அந்த வார் டிஸ்கிரைஸ் மாற்று வேஷம் போட்டு ஒரு அட்டாக் எல்லாம் வரும் ஒரு சீன்ல, அந்த இடத்துல பண்ண காஸ்டியூம் டிசைனும் மேக்கப்பும் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நிறைய சீன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மென்ஷனபிள் ஒர்க் ஒரு சீன் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த ரெயின் ஃபைட் சினிமோட்டோகிராஃபி காட்டுக்குள்ள, அதுல எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. கம்மிங் டு ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வில்லன் அவுரங்கசீப்னா இவர் தான் நடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அக்ஷய் கண்ணா அவரோட ஆக்டிங்கை பயங்கரமா டெரிஃபிக் வில்லனிசத்தை ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா மட்டும் டெலிவர் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு. அண்ட் சம்பாஜி அவரோட சின்ன வயசு கேரக்டர்ல நடிச்ச அந்த சின்ன பையனுமே வரது ஒரு சீனா இருந்தாலும் அந்த இம்பாக்ட் பயங்கரமா இருக்கு. அவர் கண்ணிலேயே அந்த ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தெரியுது. அண்ட் எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நோட் பண்ணி பார்த்தா எனக்கு செம சர்ப்ரைஸ், இவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காருன்னு. இதுக்கு தான் எல்லா படத்துலையுமே சில ரிவ்யூ வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட் போஸ்டர்ல யாரெல்லாம் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கா, ட்ரெய்லர், இதெல்லாம் பார்க்காம ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சர்ப்ரைஸா இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமான சர்ப்ரைஸா இருந்துச்சு. இந்த வீடியோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லயே யார் மியூசிக்னு போட்டிருப்பேன். பட் அதெல்லாம் பார்க்காம ஃப்ரெஷ்ஷா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் மியூசிக்லையும் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் டைலாக்ஸ், அந்த ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸை ஞாபகப்படுத்தணும் நம்மளுக்கு, அந்த விஷயத்த ரொம்ப நல்லாவே இருக்காங்க இந்த படத்தோட டைலாக் ரைட்டர்ஸ். அண்ட் மராத்தி இன்க்ளூஷன் டைலாக்ஸ்ல டைலாக் டெலிவரியா ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல அதுல லைட்டா மராத்தி இன்க்ளூஷன் டச் பண்ணது இந்த படத்துக்கு ஒரு நல்ல டச்னே நான் சொல்லுவேன். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ், இது முழுக்க முழுக்க என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது வேற மாதிரி கூட ஃபீல் ஆகலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், ரஷ்மிகா மண்டானா ஆக்டிங் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணல அப்படின்னு சொல்றதை விட அவங்களோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா சில சீன்ஸ்ல, அதுவும் எமோஷனல் சீன்ஸ்லயே இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த சின்ன பையன் கேரக்டர் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, சம்பாவோட சின்ன வயசு கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல, அவர் ஒரு சீன்ல தந்த அந்த ஒரு இம்பாக்ட், அந்த ஒரு ஆக்டிங், அண்டு ஜீனதா நடிச்ச டயானா பென்டியோட ஆக்டிங், அவங்களுக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி தான். அவங்களோட ஆக்டிங் இவங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சில இடங்கள்ல மட்டும் ரஷ்மிகா இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சட்டிலா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் ஸ்டன் சீக்வன்ஸுமே சில இடங்கள்ல நிறைய ஹிஸ்டரி ஃபிலிம்ஸ் நிறைய ஸ்டன்ஸை ரிப்பீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் தந்துச்சு. என்னதான் அது விஎஃப்எக்ஸ்ல ஒரு விஷயத்தை வச்சு இம்ப்ரெசிவா பண்ணியிருந்தாலும் சில ரிப்பீட்டட் ஸ்டன்ஸை பார்க்க முடிஞ்சு. அண்ட் சில ஸ்டன் சீக்வன்ஸ் இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த ஹனுமான் கடம்பை வச்சு ஒரு ஃபைட் வரும்ல, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே இதை ஸ்டேஜ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆச்சு. அண்ட் ரஷ்மிகா ஆக்டிங்கை பத்தி சொன்னால, அதுல பாத்தீங்கன்னா இந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா சிலரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸோட லைவ்லினஸ் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த படத்துல அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கும். நடிக்கிறத தாண்டி இந்த கதைக்குள்ள அந்த கேரக்டரா தான் பாப்பீங்க. பட் ஆனா ரஷ்மிகா கிட்ட அந்த ஒரு விஷயம் மட்டும் சில இடங்கள்ல மிஸ் ஆச்சுன்னு தான் நான் சொல்ல வரேன். அண்ட் இந்த படத்தோட வார் சீக்வன்ஸ்ல என்ன பிளான் பண்றாங்கிறத டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரிவீல் பண்ற விதம் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அண்டு விக்கி கௌசல் ஆக்டிங் நல்லா இருக்கு, அதை பத்தி நான் அப்புறம் வரேன். பட் ஆனா
அவர் நடிச்சு சில டைலாக்ஸ் எல்லாம் பேசுறாருல, அந்த டைலாக் தர இம்பாக்ட் வந்து அந்த சீன் நடக்கும்போது சில சீன்ஸ் வந்து அந்த டைலாக்ல இருந்த இம்பாக்டை விஷுவலா பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் சீன் நடக்கும்போது தரலைங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீனை சொல்லணும்னா, ஒரு துரோகம் ஒரு படத்துல நடக்குதுன்னா, ஏன்டா இப்படி பண்றீங்க, இவருக்கு போய் இப்படி பண்றீங்களேடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கோபம், ஒரு பாவம் ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் ஆகணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த படத்துலயும் நடக்குது. பட் ஆனா அந்த துரோகத்தை வந்து அதுதான் ஒரு முக்கியமான காசே படத்துல. பட் அதை வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு படத்துல. பட் இவ்வளவு நெகட்டிவ்ஸ் இந்த படத்துல இருந்தாலுமே வந்து இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தாதான் வந்து ஒரு நெகட்டிவாவே உங்களுக்கு தெரியும். பட் இதெல்லாம் அந்த மறக்க வைக்கிற சில விஷயங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா வில்லனோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை தாண்டி அந்த வில்லனுக்கு எழுதின கேரக்டர் ரைட்டிங். எனக்கு பிடிக்காததை நீ செஞ்சீங்கன்னா, நீ அப்பனா இருந்தாலும் சரி, நான் பெத்த பையனா இருந்தாலும் சரி, உனக்கு தண்டனை தருவேன், உனக்கு டெத் நிச்சயம்டா அப்படிங்கிற மாதிரி அவுரங்கசீப்போட கேரக்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும். அண்ட் பர்சனலா கம்பேர் பண்ணக்கூடாது. எனக்கு விக்கி கௌசலோட அவர் நடிச்ச படங்கள்லயே வந்து நான் பார்த்ததுல சர்தார் உதம் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அதுவுமே வந்து ஒரு பயோபிக் தான். அதுல அவரோட ஆக்டிங் ஆன் பார் இருக்கும். அதை விட கம்மியா நடிச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு 2-3 சீனை பார்த்துட்டு இருக்கும் போதே விக்கி கௌசலோட ஆக்டிங் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து சீனை நான் சொல்ல, பட் அவரோட ஆக்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவரோட சின்ன சின்ன பாடி மூவ்மெண்ட்ஸ் அண்ட் அவரோட சில இடங்கள்ல பாடி பார்ட்ஸுமே வந்து இவர் தாண்டா சாவா, சத்ரபதி சம்பாஜி மகாராஜன் ஒருத்தர் இருந்தா இப்படி தாண்டா இருந்திருப்பாரு அப்படின்னு நடிச்சு மனுஷன் வாழ்ந்து காட்டியிருக்காரு இந்த படத்துல. அண்ட் இன்னொரு நோட்டபிள் ஒர்க் என்னன்னா, சாவா கேரக்டரோட ரைட்டிங் தான் இந்த படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட். நான் வந்து ரிலீஜியனுக்கு எகென்ஸ்டா இல்லை, நீ ஏன் ரிலீஜியனா மாறு, நான் சொல்றதை நீ செய்யணும் அப்படிங்கிற தீண்டத்தகாத ஒரு ரூலுக்கு தான் நான் எகென்ஸ்டா இருக்கேன் அப்படின்னு இந்த சாவா கேரக்டர் வந்து எழுதின விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை மென்ஷன் பண்ண விதம் அதை விட சூப்பர். அண்டு அக்பர் அண்ட் சாவாக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்ல ட்ரை பண்ண விதம், என்னடா ஸ்டண்ட்டை வந்து இந்த சீனை சொதப்ப போறீங்களேடா அப்படின்னு வந்து அந்த 150 vs 5000 பீப்புள் ஸ்டண்ட்டை நினைக்கும் போது அதுல லாஜிக்கலாகவும் சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்தும் சில ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்னோட ஹிஸ்டாரிக் ஸ்டன் சீன்ஸ்ல இந்த படத்துல இருக்கிற அந்த 150 vs 5000 பீப்புள் ஸ்டன்ட்டும் என்னோட ஃபேவரட்டுங்க. அண்ட் லைட்டா நெப்போட்டிசத்தை பத்தி டீஸ் பண்ணி ஒரு சீன் வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்காம ஆடியன்ஸ் கிட்டயே அசியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு என் பண்ண விதம் நல்லா இருந்துச்சுங்க. ரஷ்மிகாவோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை தாண்டி அவங்க பிளே பண்ண அந்த ஏசு ஸ்ரீசகிங்கிற கேரக்டர்ல இருக்கிற அந்த ஒரு ரைட்டிங், எனிமையா இருந்தாலும் இந்த மாதிரி துரோகம் செய்யறவங்க நம்ம எதிரிக்கு கூட பிறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் ஆர்க் நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு விஷயங்க, இந்த படம் பார்க்கும்போது இது இப்படி பண்ணியிருக்கலாமே, இது அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு இந்த படத்தோட ஈவெண்ட்ஸ் மேல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம பார்க்கறது படம் கிடையாது, ஆல்ரெடி நடந்த ஒரு ஹிஸ்ட்ரியை விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஈவெண்ட்டை மாத்தினா பின்னாடி ஹிஸ்ட்ரியில வந்து நம்ம படிச்சது தப்பாயிரும். ஸோ அதை தான் அப்படி ஆகக்கூடாதுன்னு ஃபிலிம் மேக்கர்ஸும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தான் இந்த சாவா படத்துலேயும் ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் மட்டும் மறந்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டாரிக் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த சாவா படம். இந்த சாவா படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு தாராளமாக ஒரு 70 மார்க்ஸ் தருவாங்க. சாவா, யூ வில் பி விட்னஸிங் சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் while watching the movie. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதான விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.